வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள்லாம் போய் காலை எடுக்க போறாங்க. அது எப்படி காமெடியா இருக்கும் நீங்களே பாருங்க. Ladies and gentlemen, யாருக்கு இங்கிலீஷ் தெரியாத போல இருக்கு. பெரியவர்களே தாய்மார்களே. சார் ராகுகாலமா இருக்கு, கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாம் சார். அட பாய் பாய்க்காரன் டேப்லெட் காலம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன இந்த ராவு காலத்தை விட மாட்டீங்களாடா? சார் கழுத்தடிக்கிடுச்சு, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க. கல்லு தடுக்குச்சு, நான் தண்ணி குடிக்க கூடாதுடா. கல் தடுக்குனா கல்ல தூக்கி ஓரமா போட்டு போகணும், இல்லைன்னா வேற ஒருத்த வந்து மண்டையை உடச்சுப்பான். விடையடே நான் கால மாட்டை அடக்க போறேன். ஆடா பாவிகளே, அந்த கால மாட்டை வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இது ஒரு சிங்கத்தை கொண்டு வந்து வைக்க வேண்டியதானே? வைக்க மாட்டீங்களே, ஏன்னா அது கடிச்சிருந்து பயம் உங்களுக்கு. சார் சார் ஏன் சார் கோச்சுட்டு போறீங்க? சார் வந்து அடக்குங்க சார். கண்ணு மஞ்சள் ரெட்டுன்னு கூட்டிட்டு வந்து மஞ்சளை கட்டாம கால மாட்டை நிறுத்தி வச்சா கஷ்டம்தான் சார். இப்படியே 18 கூட்டி பஞ்சாயத்து பண்ணா இன்னைக்கு இன்னும் மதிப்பாங்களா? கண்டிப்பா மதிக்க மாட்டாங்க. நீங்க கிளம்புங்க. அடுத்து நம்ம கேப்டன் வந்தாரு. சார் கேப்டன் சார் காலை எடுக்கணும் சார். நீ யாரும் எனக்கு தெரியாது, நானும் உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பேட்டியா கேள்றா. சார் எல்லாம் காலை மாட்டை அடக்க முடியாம திணறாங்க. வந்து ஒரு காட்டுனீங்கன்னா நல்லா இருக்கு. 3 கண்டிஷன் போட்டேன், அதுல எதுக்குமே ஒத்துக்கலடா. அப்படி என்ன சார் கண்டிஷன் போட்டீங்க? முதல் கண்டிஷன் காலை மாட்டை அடக்கும் போது காக்கி பேண்ட்டும் காக்கி சட்டையும் போட்டு அடக்க முடியாதுட்டாங்க. சார் ரெண்டாவது கண்டிஷன்? ரெண்டாவது கண்டிஷன் ஒரு செவரு கட்டி வச்சு ரைட்டு காலால ஏத்தி லெப்ட் காலால கால மாட்டை அடக்க முடியாதுட்டாங்க. சார் இன்னொன்னு சார், மூணாவது கண்டிஷன் கால மாட்டை அடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேசிய கீதத்தை போட்டா தான் கால மாட்டை அடக்கவே போவேன்னு முடியவே முடியாதுட்டாங்க. ஒரு இந்திய தேசிய கீதத்துக்கு முடியாது கொடுக்கிற இடத்துல மாடை அடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆத்தா சொல்லி கரெக்டா. ரொம்ப கரெக்ட் சார், கரெக்ட். அட பாவி இடப்பட்ட பையில என் புருஷன் அடியில வீட்டுக்கு கொண்டு போட்டுடா. ஏக்கா ஓ புருஷருக்கு கால மாடு அடக்க தெரியும் வாயில எப்படிக்கா சொல்லுவேன்? என்ன மாடி எட்டி எட்டி வந்ததுக்கா நான் ரத்தமா வந்து எடுத்தக்கா. அப்ப கூட தெரியாதுக்கா புருஷனுக்கு கால மாடு அடக்க தெரியுது. போய் மாடு அடக்கலான்னு சொன்னப்போ ஒரு கிழவனை தொடர்த்தி பிடிச்சா பாருங்க. அப்பதான்க்கா தெரியும் புருஷனுக்கு கால மாடே அடக்க தெரியாது. வயசாயிடுச்சுல்ல. அடுத்து யார் போங்க சிரிச்சுட்டே வர்றா சார். மாட சார் சார் அட பாவி மாடே செத்து போச்சு. எப்படியே மாடு செத்து போய் ஃபீல் பண்ணிட்டீங்க. டாட்டா. அடுத்ததா நடிகர்கள்லாம் வந்து கபடியால இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கற்பனை. என்னடா இவனால யார் கபடி கபடி ஆட முடியாடா. போ நிக்க கூடாது. கிளம்பு. என்னப்பா கபடி என்னப்பா ஆடா? வந்து நீதான் கபடி வாழ போயா? பாவமா இருக்கு. என்ன சொல்றான்? நான் எப்படி ஆட் பண்ணிருந்தேன்? இப்பயோ குத்து அப்ப இப்படி பார்த்து காலத்துக்கு போட்டு இப்பயோ தூக்கு என்னப்பா கீழே எல்லாம் படுத்து விடுறான்ப்பா. கபடி ஆடுறியா? என்னையா என்ன தெரியும்? கம்பிடாடே என்னடா கபடியில் அடுத்தவங்க பிடிக்கணும்டா. கம்பி ஆட பிடிப்பா என்னடா? கபடி ஆடக்கூடாதுப்பா. எவனுமே கபடி ஆடக்கூடாதுப்பா. கிளம்பு. அடுத்ததா சின்ன பசங்கனாவே வந்து அவங்ககிட்ட சுட்டித்தனம் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பையன் தான் இப்போ வரப்போம். ஜெகதீஷ் அப்புறம் என்ன ஜெகதீஷ், என்ன ஏரியா பக்கமே காணோம்? ஓட்டப்பந்தயமா? என்னாச்சு? ஃபர்ஸ்ட் பிரைஸா? கங்க்ராச்சுலேஷன்டா. கேட்ட போக பார்த்தேன். படத்துக்கு போயிருந்தேன் சார். படத்துக்கு? ஸ்கூலுக்கு லீவ் போட்டு படத்துக்கு போயிருக்கேன். ஸ்கூலுக்கு போய் எப்படி சார் படத்துக்கு போக முடியும்? சரி, அப்புறம் நேற்று டியூஷன்ல ரைம்ஸ் வந்து ஏதோ ஒரு கதை இல்ல ரைம்ஸ் படிச்சதியா? பாட்டிக்கிட்ட ஒரு கதை கேட்டு வந்திருக்கேன் சார். சரி சொல்லு சார். முதல்ல சார் ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டு இருந்து சார். அப்ப அந்த பக்கம் ஒரு நரி ஒண்ணு வந்து சார். சரி, நரி வடையை பார்த்தோன்னா வரையை தூக்கிட்டு மரத்து மேல ஏறிச்சு சார். நரி மரத்து மேல இருக்கா? ஆமா சார், டிஸ்கவரி சேனல்ல பாத்துங்க சார். நரி மரத்து மேல ஏறி சார். ஆமா சார். சரி, அப்புறம் சார் அடுத்து சார் அப்புறம் நரி தூக்கிட்டே இருந்துச்சு சார். உடனே காக்கா வந்து சார். நரி நீ ரொம்ப அழகுற, ஒரே ஒரு பாட்டு பாட சொல்லிச்சு. நரி பாட்டு பாட சொல்லிச்சு. ஆமா சார்.
நரிட்ட காக்கா பாட்டு இல்லங்க காக்கா வந்து நரிட்டு சார். சரி உடனே அந்த நரி கேட்க வந்துருச்சு சார். அது மியாவ் அப்படின்னு கத்துச்சு. ஆமா சார். என்ன வச்சுட்டா நரி கேட்க வந்தா மியாவ் தான் சார் கத்து. என்ன சொல்ற சார் அப்புறம் சொல்லு அப்ப அந்த வாயில இந்த போட்டா தப்பு போண்டாவா வடைநாடு இல்ல போண்டா வடடா இல்ல போண்டா வடைநாடு போண்டா எங்க போறது என்ன சார் மறந்து வருது. அப்போ போண்டா இருந்துச்சா பத்துல பாட்டி மாட்ட மாதிரி விழுந்து பாட்டி செத்து போச்சு. போண்டா வந்து பாட்டி செத்து போச்சு. ஆமா செத்து போச்சு. என்னடா சொல்ற? ஆனா போண்டா போல பாட்டி பாம்பு வச்சிருச்சு. ஓடிட்டான். இதுக்கு தான் பிடிங்கிறது. அடுத்த டைம் சிக்கிட்டு பார்ப்போம்.